உட்காது. டெக்னிக்கல் சமாச்சாரம் சினிமா விஷயம் கற்றுக்கிறதுக்கு 2 நாள் போதுங்க. அதுதான் உண்மை. டெக்னிக்கல் சமாச்சாரம் ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பொசிஷன் பண்ணுறதுன்றது 2 நாள் போதும். உங்களுக்கு அதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கணும். நிறைய படங்கள் பாருங்கள். ஆனால் ஒரு சீனை எப்படி சொல்லணுன்றதை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு அதுக்கு எல்லையே இல்லை. அது நீங்கள் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் டெக்னிக்கல் விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆர்வம் இருந்தால் போதும். நீங்கள் எடுத்து பழகுங்க. இன்னைக்கு சென்னையில் போனால் யார் ஒன்று எதிரில் இருக்கிற 4 பேரில் 3 பேர் ஷார்ட் ஃபில்ம் மேக்கராக தான் இருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாமே ஆர்வம் பயங்கரமாக அதிகமாகிடுச்சு. அப்போ உங்களுக்கு காம்படிஷனே ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எடுத்து பழகுங்க. நிறைய படங்கள் பாருங்கள். நிறைய புக்ஸ் படிங்க. நிறைய படங்கள் வேர்ல்டு கிளாசிக் ஃபில்மை வந்து சைலண்ட் பண்ணி பாருங்க. அவங்க எப்படி ஷார்ட் பிரிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சவுண்டில் உங்களை ஏமாத்திரும். சைலண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சைலண்ட் பண்ணி ஒரு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு சைலண்ட் பண்ணி பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ காட்ஃபாதர்ன்ற படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சவுண்டில் எவ்வளோ விளையாடிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே சீன் தான் இருக்கும். அந்த சீனை சவுண்டோட பார்க்கும்போது அது என்ன இம்பாக்ட் கொடுக்குது அப்படின்னு. ஒரு முக்கியமான ஃபோன் வரும். அவன் எடுத்து பேசும்போது கையில் இருக்கிற குழந்தை கத்தும், வீர்னு கத்தும். நம்ம வந்து அது சினிமா தானே, அந்த குழந்தைய கத்த வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி தானே கத்த வச்சு தானே எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு வந்து ஐயோ ஏதோ முக்கியமாக பேசிட்டு இருக்காங்க, இப்போ போய் குழந்தை கத்துதேடா, ஐயோ அந்த குழந்தை யாராவது வாங்குங்கடா அப்படின்னு. அப்போ உங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் வருது பார்த்தீங்களா? அது இன்னும் ஒத்து பார்ப்பீங்க. அது குழந்தை அவங்க கையில் இல்லாமல் அவங்களே பேசுனாங்க, நீங்கள் கேர்லெஸ்ஸாக பார்த்துருப்பீங்க. அது குழந்தை ஒன்று கத்திக்கிட்டே இருக்குன்னு போது என்னடா அது ஏதோ பேசுகிற குழந்தை வேற கத்திட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒத்து பார்க்கணும்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சவுண்ட் இல்லாமல் சவுண்டோட 2க்கு என்ன வித்தியாசம்? நிறைய கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கொட்டி கிடக்கு. அதுதான் உங்களோட பெரிய இன்னைக்கு ஜெனரேஷனில் நீங்கள் கொடுத்து வச்சது வந்து எல்லாமே உங்கள் கையில்